நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 32வது அதிகாரம் 24வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது, இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா சொல்லுகிறார், நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 1வது அதிகாரம் முதல் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நிறைய கேட்கிறார். எரேமியா நிறைய கேட்கிறார், நிறைய வார்த்தைகளை கேட்கிறார். கேட்கிறதோடு நின்று விடவில்லை. இப்பொழுது தேவனை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நீங்க என்னெல்லாம் சொல்லுறீங்களோ அது நடந்துட்டு இருக்கு. நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நிறைய ஆண்டவர் கேட்க வைக்கிறார்ல, ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார்ல. ஆண்டவர் சொல்ல கேட்டேன். இது மாத்திரமல்ல சாட்சி, நாமும் சொல்ல போகிறோம். அப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரியுமா ஆண்டவரே? நீர் சொன்னபடி நடக்கிறது, நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. பாருங்கள், யோசேப்பு சிறையிலே பொய்யான குற்றச்சாட்டு நிமித்தம் அடைக்கப்பட்டு அவனோடு கூட 2 பேர் அடைக்கப்படுறாங்க. அந்த 2 பேரும் சொப்பனம் பார்க்குறாங்க. சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு சொன்னபடி சம்பவித்தது. ஆதியாகமம் 40:22 யோசேப்பு சொன்னபடி சம்பவித்தது. யோசேப்பு யாரு? தேவனோடு இருக்கிறவன். எனவேதான் போர்த்திபாரின் மனைவி அவனை பாவம் செய்ய இழுத்த போது அவன் என்ன சொல்லி ஓடுகிறான்? நான் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ண மாட்டேன் என்று. ஏன்னா தன்னோடு கூட கர்த்தர் இருப்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவன் தேவனோடு இருக்கிறவன், தேவனுடைய வார்த்தைகளை தெரிவிக்கிறான். அந்த வார்த்தையின்படியே சம்பவித்தது. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நமக்கு வேண்டிய வார்த்தைகளை அவர் தெரிவிக்கிறார், அவர் சொல்லுகிறார். அவர் வார்த்தையின்படியே சம்பவிக்கும். யோசுவா 21:44 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வார்த்தைகளில் ஒன்றும் தவறவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு. 1 சாமுவேல் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தையில் ஒன்றும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஆமென். 10 காரியம் செய்வேன்னு சொல்லிட்டு என்னால் 8 தான் செய்ய முடிஞ்சதுப்பா, 2 மிஸ் ஆயிட்டுன்னு சொல்றதுக்கு அவர் மனிதர் அல்ல. அவர் சொன்னபடியே சம்பவிக்கிறது. ஆமென். சொன்னபடி கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை பாருங்க. பல நேரத்தில் நமக்கு புரியாது, பல நேரங்களில் நமக்கு தெரியாது, நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒன்றை மாத்திரம் இந்த நாளில் தெரிந்து கொள்ளுங்கள், என்னோடு கர்த்தர் பேசினது உண்மையானால் என் வாழ்க்கையில் இன்று நடப்பது எல்லாமே அவர் சொன்னபடிதான். குருடரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி தெரியாத வழிகளில் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நான் இருளை வெளிச்சமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? அந்த டைம் வரும்போது, அந்த தருணம் வரும்போது, அந்த காரியம் நமக்கு கிடைக்கும் போது தான் தெரிய வரும், என்ன இதற்காக தான் ஆண்டவர் என்னை இப்படி நடத்தினாரா? எஸ், என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவர் சொல்லி இருக்கிறார், சொன்னபடி சம்பவிக்கிறது. அவர் சொன்னபடிதான் சம்பவிக்கும். உங்களோடு என்ன சொல்லி இருக்கிறார் அதை நினைத்து பாருங்கள். அந்த வார்த்தையை நினைத்து உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். நீங்களும் சாட்சி சொல்வீங்க, அவர் சொன்னபடி சம்பவிக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் நீர் பேசுகிற வார்த்தை ஒன்றும் விருதாவாய் போக நீர் விட மாட்டீரப்பா.
உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அதை யாருக்கும் எதிர்க்க முடியாது. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒன்றும் என்னிடத்துல வெறுமையாய் திரும்பாது என்று. ஆமேனப்பா, நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. இதை அறிந்து உணர்ந்து உம்மை துதிக்க தொடர்ந்து முன் செல்ல எங்களுக்கு உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.